பொதுவாக பாபா வந்து இந்த சொற்பொழிவில் வந்து பக்தர்களுக்குடைய அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன, அதை வைத்து அவர்கள் வந்து பக்தர்கள் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதை தான் வந்து அதனாலதான் பக்தி பாதை தான் வந்து சிறந்தது அப்படின்றது தான் பாபா வந்து இந்த சொற்பொழிவின் மூலமா சொல்றாரு. ஸோ பக்தர்களுடைய மனநிலை எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் எந்தெந்த சூழ்நிலையில அப்படின்றது தான் பாபா இதுல சொல்றாரு. ஸோ இங்க பாபா சொல்றாரு ஒரு பக்தனுடைய மனநிலை பற்றி சொல்லும்போது, பொதுவா நம்ம இந்த புராண கதைகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பாவங்கள் அதிகமா செஞ்சிருந்தா நரகத்துக்கு போயிடுவாங்க, புண்ணியங்கள் செஞ்சிருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றலாம் புராண கதைகள்ல சொல்லப்படுது. இந்த சொர்க்க நரகம் அப்படின்றத பத்தி நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறவங்க எல்லாம் அங்க சந்தோஷமா இருப்பாங்க, அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. புராண கதைகள்ல வந்து யார சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு? புண்ணியமா செஞ்சவங்க எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க, அப்படித்தானே? அந்த புராண கதைகள்ல வர்றதெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப சொர்க்கத்துல அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா தான் இருப்பாங்க, அப்படிதானுங்க? சொர்க்கத்துல இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அங்க துன்பமே கிடையாதுன்றதுதான் அங்க வந்து ஒரு விஷயம். அப்ப நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்கன்னா பல விதமான துன்பங்களை வந்து அங்க போய் அவங்க வந்து அனுபவிப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஏன் நரகத்துக்கு போறாங்க? அவங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்ந்த காலங்கள்ல எண்ணற்ற பாவங்கள், கொடுமைகள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? புராண கதைகள்ல. இப்ப நாம வந்து அறிவுபூர்வமாக ஒரு சிந்தித்து பார்த்தோமே ஆனால், மனிதர்கள் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் அது வந்து சொர்க்கம்தான் அப்படின்னாலும், அல்லது துன்பத்தை அனுபவிக்கிற இடம் வந்து நரகம்தான் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்கின்ற காலங்கள்ல அவங்க வந்து இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிக்க கூடாது. அதுதானே லாஜிக்கு. இந்த இடம் புரிஞ்சாதான் அந்த சொர்க்க நரகத்தை பத்தி நமக்கு நல்லா புரியும். சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னா, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நரகம் தான் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அங்கதான் போகணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இந்த உலகத்துல வந்தவங்க என்னத்துக்கு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க இந்த உலகத்துல. இன்பம்னு சொல்லிக்கிறது கூட, உங்க வாழ்நாள்ல நீங்க சந்தோஷமா இருந்த தருணங்கள் என்னங்க, இன்பம் சொன்ன அனுபவித்த விஷயங்கள், இன்பங்கள் என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை எங்கங்க சந்தோஷம் வாழ்க்கையில? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான், துன்பம் தான், அப்படித்தான் சொல்றவங்க இருக்காங்க. உண்மைதானே? பொதுவா மனிதர்கள் வந்து அப்படித்தானே சொல்றாங்க. பெரும்பாலாக மனிதர்கள் வந்து துன்பத்துல வாழ்வதாக தான் நினைக்கிறாங்க. இன்பத்துல வந்து எண்ணி பார்த்தா எப்பயாவது ஒண்ணு ஞாபகம் வரும், அவ்வளவுதான். அதை கணக்குல எடுத்துக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் பொதுவாக மனிதர்கள் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது சொர்க்கம் தான் வந்து மனிதர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய இடம் என்றாலோ, அல்லது நரகம் வந்து துன்பத்திற்கான இடம் என்று சொன்னால், இந்த உலகத்துல வாழ்கின்ற இடத்துல இந்த ரெண்டுமே அவங்க வந்து அனுபவிக்க கூடாது. ஏன்னா அதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்குல்ல, இறந்ததுக்கு அப்புறம் அனுப்ப போறாங்க, அங்க போய் அதை அனுபவிக்க போறாங்க. உண்மைதானே? அப்படித்தானே புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது வந்து சொர்க்கத்தையும் பார்த்ததில்ல, நரகத்தையும் பார்த்ததில்ல. ஆனா இந்த உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க வந்து ஒரு மனுஷன் வந்து சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறான், துன்பத்தையும் இந்த உலகத்துல தான் அனுபவிக்கிறான். அவன் அனுபவிக்கிற இன்ப துன்பத்தினுடைய அளவு வந்து வேணா வித்தியாசப்படுது. அதாவது இன்பம் குறைவா இருக்குது, துன்பம் வந்து அதிகமா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் இயல்பு. ஏன்னா நாம நெகட்டிவிட்டியில இருந்து தான் பாசிட்டிவிட்டி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம மனிதனாக நம்ம உருவெடுத்த அந்த ஒரு பிறப்புல இருந்து நாம வந்து மிருக நிலையில இருந்து தான் மனித நிலைக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த முதலாக மனித நிலைக்கு வந்திருந்த பொழுது நிச்சயமாக ஒரு மனித மனம் வந்து ஒரு மிருக நிலையில தான் இருந்திருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்கு ஒன்றும் கூட்டி கழிச்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் அடுத்தடுத்த நம்ம பிறந்து வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சரியான பாதையில செல்லணும் அப்படின்ற ஒரு மனிதனுடைய அந்த முன்னேற்றமானது
நிச்சயமாக இதற்கு முந்தைய ஒரு 10 பிறப்புகளுக்கு முந்தைய நிலையில விட இப்ப இருக்கிற நிலையில நிச்சயமாக அவன் வந்து நிச்சயமாக அந்த துன்பம் வந்து குறைந்துதான் இருக்கணும், நேர்வழி பாதையில போயிருந்தா. ஆனா மீண்டும் மீண்டும் ஒரு நேர்வழி பாதையில, ஆன்மீக பாதையில தான் செல்ல வேண்டிய அந்த பாகவத தர்மத்தினுடைய பாதையில போகல அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவனுக்கு மனித பிறப்பு வாய்ப்பு கிடைத்தும் கூட அவனு இந்த அதிக துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்படின்னா அதுல வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, நிச்சயமாக நம்ம மீண்டும் 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 நம்ம பாவ காரியங்களை தான் செஞ்சுட்டு இருக்கிறோன்றது அதை உறுதியா வந்து நீங்க வந்து மனசுல வந்து நீங்க பதிய வச்சுக்கணும். நாம மனிதர்கள் வந்து பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் துன்பத்துக்கு காரணம் என்னன்னா நாம துன்புறுத்தியது தான் காரணம். நோயெல்லாம் நோய் செய்வார் மேலமாம், நோய் செய்யார் நோய் இன்மை வேண்டுபவர். இது திருக்குறள். இதுதான் அத்தாட்சி. யாரெல்லாம் வந்து நோய் என்றால் துன்பம். வள்ளுவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நோய் எல்லாம் அப்படின்னா துன்பம் எல்லாம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகின்ற துன்பம் எல்லாம் நோய் செய்வார் மேலவாம், துன்பத்தை கொடுத்தவனுக்கு தான் அதெல்லாம் வந்து சேரும். யாரெல்லாம் துன்பத்திலாங்களோ மற்ற உயிர்களை, அவர்கள் தான் இந்த பிறப்புல வந்து துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படின்னா பாவம் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் அடையாளம். நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமா இருக்குன்னா நிச்சயமாக நாம வந்து பாவங்கள் தான் அதிகமா செஞ்சிருக்கோன்றதுல நம்ம உறுதியா அதை வந்து நம்ம நம்பணும்ன்றதுல அதுதான் உண்மை. அப்போ இந்த பிறப்புல என்ன பண்ணணும் அடுத்த வரியில சொல்வார். நோய் செய்யார் அப்படின்னா யாரையும் துன்பப்படுத்த மாட்டார்கள். யாரு? நோய் இன்மை வேண்டுபவர். துன்பம் இல்லாமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, துன்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. இந்த பிறப்புல அவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அதுக்கு காரணம் நாம வந்து நோய் செய்தோம், அதாவது துன்பத்தை தந்தோம் என்பதுதான். ஆகவே இதுதான் வந்து ஃபார்முலா. ஆனா இதுதான் வந்து இந்த இன்ப துன்பம் அப்படின்றதெல்லாம். இங்க சொர்க்கம் என்பதோ நரகம் என்பதோ தனியா இருந்ததுதான் இந்த உலகத்துல யாருமே அனுபவிக்க போறது இல்லை. ஆனா இந்த உலகத்துல எல்லாமே அனுபவிக்கிறாங்கன்னு போது இது ஒரு புராண கதைகள்ல பாவம் செய்யக்கூடாது, தப்பு செஞ்சா இப்படிலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துவதற்காக இந்த கதைகள் புனையப்பட்டது. புராணம் என்று சொன்னாலே அது புனையப்பட்ட கதை, அதாவது கற்பனையினால கொடுக்கப்பட்ட கதைகள் என்பது நம்ம பல இடங்கள்ல பாபா நமக்கு வந்து சொல்றாரு. அதனாலதான் இந்த புராண இதெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது, கருத்தை எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றுமே இல்லை. ஆகவே இங்க ஆனாலும் அது அப்படியே அந்த கதையை வந்து அப்படியே எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு. அதாவது என்னது, சொர்க்கம் இருக்கிறதாகவும் நரகம் இருக்கிறதாகவும் நம்புறதாகவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க. அதான் இங்க சொல்றாரு. அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஒருவேளை சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கிறதாகவும் நரகம்னு ஒண்ணு இருக்கிறதாகவும் அப்படி இருந்தாலும் கூட அங்க ஒரு பக்தனுடைய இடம் என்ன, பகவானுடைய நிலை என்ன அப்படின்றத இங்க இந்த பரவல வந்து அவர் சொல்றாரு. சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் பக்தர்களுடைய நிலை வந்து ஒன்றுதான். ஒரு பக்தன் வந்து அவன் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, அல்லது நரகம்னு ஒண்ணு இருந்து அந்த நரகத்துக்கு போனாலும் சரி, அப்படி ஒரு இடம் இருந்தா பக்தர்களை பொறுத்த வரையிலும் அது ரெண்டுமே அவங்களுக்கு ஒன்றுதான். சொர்க்கத்தில் வந்து அவர்கள் வந்து விஷ்ணுவோடு, அதாவது பகவானோடு, நாராயணனோடு, அந்த பரம்பொருளோடு இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்வோடு இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமா அவங்க வந்து நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்தால் அந்த அகிலாண்ட நாயகன், அந்த பரமபுருஷன் அங்கும் இருக்கிறார். ஏன்? நல்லவர்கள் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, நரகத்திலையும் அவர் வந்து பகவான் இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்க. ஏங்க ஏங்க அங்க பக்தர்கள் இருக்கிறார்கள். சரி, பக்தர்களே இல்லைன்னு வச்சுக்க நரகத்துல, அப்ப இருக்க மாட்டாரா? அவர் இல்லாத இடமே இல்ல. அதான் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட். அவர் இல்லாத இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை இந்த பிரபஞ்சத்துல. நீங்களா கற்பனையில ஒரு இடத்தை உருவாக்குனாலும் அவர் இல்லாத இடத்தை வந்து உங்களால் உருவாக்க முடியாது என்பதுதான் இங்க. அப்ப அந்த பக்தர்கள் ஒருவேளை நரகத்து சென்றாலும் அந்த அகிலாண்ட நாயகன் அங்கும் கட்டாயமா இருக்கிறாரு. இந்த அகிலத்தில் அவர் இல்லாத இடம் என்பது ஒன்றுமே இல்லை. இப்ப பக்தர்கள் வந்து நரகத்துக்கு சென்றால் அந்த நாராயணன், ஏன்னா பொதுவாக அவர் வந்து சொர்க்கத்துலதான், அதாவது அவருக்கு பேரே வந்து வைகுந்த வாசன் என்றுதான் பேரு. வைகுந்தம் என்றாலே நான் அந்த சொர்க்கம். புராணத்துல அப்படி சொல்லி வச்சிருக்காங்க, பகவான் வந்து சொர்க்கத்துல தான் இருக்காரு அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் உடைச்சு எறியணும். பகவான் வந்து சொர்க்கத்துல தான் இருக்கிறாரு, நரகத்துல இருக்கிறாரு இல்ல.
அதாவது எங்க வந்து நல்லவர்கள் இருக்காங்களோ அங்கதான் இருக்காரு, கெட்டவங்க இருக்க இடத்துல பகவான் இல்லை அப்படிலாம் கிடையாது. கெட்டவனா இருக்கிறதும் பகவானே தான். சோ இந்த ஆன்மீக தத்துவங்களை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ அந்த நரகத்திற்கு வந்து பக்தர்கள் சென்றால் அந்த நாராயணன் சொர்க்கத்துல, ஏன்னா பக்தர்கள் இருக்காங்க, தான் படைத்த பிள்ளைகள்லாம் நரகத்திலையும் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இவர் தனியா சொர்க்கத்துல வாழ முடியாது. அதுதானே உண்மை. ஏன்னா எல்லா உயிர்களையும் படைத்தவன் காக்கின்றவன் அவனே இருக்கின்ற பொழுது, அவன் தீயவனாக இருந்தாலும், நம்ம 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு குழந்தை நல்ல பிள்ளையா இருக்கு, ஒரு குழந்தை தீய பிள்ளையா இருந்தா 2 பேருமே நம்ம குழந்தை தான். இன்னும் சொல்ல போனா தீய குழந்தைகள் மேல இன்னும் அதிக வந்து அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து ஒரு தாய் தந்தையருடைய கடமையாக இருக்கிறது, அவங்கள திருத்தி நல்வழி கொண்டு வருது. அதுதான் வந்து லாஜிக். ஆகவே அப்ப என்ன பண்றாருன்னா, பக்தர்களை மதிக்கும், அந்த நரகத்துக்கு போனாலும் அந்த பக்தர்களை மகிழ்விப்பதற்காக அவர் நரகத்திலும் இருந்தாகத்தானே வேண்டும். அதுதானே உண்மை. ஆகையால் பக்தர்களை பொறுத்தவரையிலும் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவர்கள் அங்கேயும் பரமாத்மாவோட ஆடி பாடி கீர்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அந்த நம்ம பகவானுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலைவலி வந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பெரிய பெரிய யோகி எல்லாம் பெரிய வருடக்கணக்கில் வந்து தவம் இருக்கின்ற அவர்களெல்லாம் போய் பகவானுக்கு இந்த மாதிரி தலைவலியா இருக்குன்னு நாராயணன் போய் இவருக்கு போய் கேட்கிறாரு நாரதர். அவருக்கு வந்து தலைவலிக்கு மருந்து வந்து உங்களுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய தூசு தான். அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட அதை இந்த இடத்துல ரிலேட் பண்ணுறதுக்காக நான் சொல்றேன். அப்ப அவங்களாம் திருப்பி என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே செஞ்ச பாவங்கள்லாம் வினைப்பயன்கள்லாம் கழிக்கிறதுக்காக தான் நாங்க ஆண்டாண்டு காலமா தவத்தையில இருக்கிறோம். நீ மறுபடியும் எங்க கால் தூசை எடுத்துட்டு போய் பகவானோட தலையில போட்டு இனிமே வந்து நாங்க வந்து அந்த அதுல இருந்து விடுபட முடியாத இதுக்கு வந்து எங்களை ஆளாக்க பாக்குறீங்க துன்பத்துக்கு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா சொர்க்க நரகத்துக்கு போயிடுவோன்ற பயம். அதுதான் நரகத்துக்கே அவங்க போனாலும் பகவான் வந்து அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆகவே அவர்களுடைய மனது வந்து நரகத்தில் இருந்தாலும் வந்து பேரின்ப நிலையில நிரம்பி வழிகிறது. அவனோடு அவர்கள் கீர்த்தனை ஆடி பாடுகின்றார்கள் என்று பாபா சொல்ற. இதுதான் பக்தனுடைய மனநிலை. அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. இந்த டாபிக் முழுவதுமே பாத்தீங்கன்னா பக்தனுடைய இயல்பு என்ன அப்படின்றதான் இங்க சொல்றாரு. சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தாலும் நரகம்னு ஒண்ணு இருந்தாலும் பக்தரகம் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அது ரெண்டுமே ஒரே ஒரு சமத்துவமான ஒரு விஷயம்தான். ஆகவே இவ்வுலகின் இன்ப துன்பம், நற்பெயர், தீப்பெயர், தீய பெயர், இவைகளுக்கு வந்து பக்தர்களை வந்து வித்தியாசம் வந்து கொள்வதே இல்லை. இவைகளுக்கு அவர்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பவர்களும் கிடையாது. இதை வந்து ஒரு பக்தர்களால மட்டும்தான், ஒரு உண்மையான பக்தன் என்று சொன்னாக்கா பக்தன்ற மாதிரி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நெத்தியில திருநீர் உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு எல்லாருக்கும் காட்டுற மாதிரி துணியை கூட மேல போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள போட்டிருக்கிற பட்டையெல்லாம் வெளியில தெரியுமே. திருநீர் எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. அது உலகத்து மக்களுக்கு காட்டுறதுக்குன்னு மேல துணியை போட்டுக்காம மேலெல்லாம் வந்து பூசிக்கிட்டு வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து அதெல்லாம் வேஷம் அது. ஆகவே உண்மையான பக்தர்களால மட்டுமே இந்த மனநிலை இருக்கும். பொய் வேஷமான அந்த பக்தர்களிடத்துல இதெல்லாம் இருக்காது. அவங்க அஞ்சி தான் வாழ வேண்டும். அஞ்சி சாவார். பக்தி சற்றும் இல்லாதவர்கள் மனசாட்சியோடு தம் காரியங்களை செய்தாலும் கூட பரம்பொருளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். அது என்ன, அது மனசாட்சியோடு தம் காரியங்களை செய்தாலும் கூட அப்படின்னு ஒரு இதை வந்து வச்சிருக்கிறார். டாட் டாட் டாட். மனசாட்சியோடு தம்முடைய காரியங்களை செய்தாலும் கூட யாரு, பக்தி இல்லாதவர்கள் ஆனா மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க, அவர்கள் வந்து பரம்பொருளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்றார். அதாவது நாம செய்யறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சு செஞ்சாலும் கூட அவங்க பரம்பொருளிடத்திலிருந்து தனிமைப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஏன்? அவங்க மனசாட்சியோடு செய்யறாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உண்மையிலேயே நல்லது தானே செய்யறாங்கன்னு அர்த்தம். இதைதான் செய்யணும், கெட்டது செஞ்சிடக்கூடாதுன்றதான மனசாட்சி சொல்லும். அப்ப அப்படிதான் செய்யறாங்க. அப்படி செய்தாலும் கூட பரம்பொருளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டே இருக்கிறார்கள் என்று பாபா இங்க சொல்லும் போது இதுக்கு எப்படி நம்ம இதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க? அவங்க பரம்பொருளோடு இணைவதற்கு முயற்சி செய்தார், அதனால அவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஓகே ஓகே, சிறப்பு. இன்னும் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இறை உணர்வோடு செய்யல. அதான் பாயிண்ட். அதாவது நம்மளுடைய மது வித்யா,
இல்லையா? அதுதானே சொல்றீங்க ராஜா, அதுதான் நீங்க சொல்றீங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே அவன் தான் செய்கிறான அந்த பிரம்ம பாவனை, இறை உணர்வோடு அவங்க செய்யல. ஏன்னா இறைவனை வந்து நான் செய்யறேன்ற அந்த உணர்வு அங்க அவரிடத்துல இருந்து இந்த பக்தி இல்லாதவர்கள் மனசாட்சியோடு செய்கின்றவர்கள் கூட அவங்களிடத்துல இறைவனை அவங்க பக்கத்துல சேர்த்துக்கிறது இல்ல. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியம கோட்பாடுகள்ல நீங்க படிக்கும்போது பாபா வந்து கைட் டு ஹியூமன் கான்டாக்ட்ல வந்து ரொம்ப விரிவா சொல்லியிருப்பார் ஒவ்வொரு விஷயத்துமே. சில பேர் சொல்லுவாங்க கடவுள் இருக்காரோ இல்லையோ, கடவுளை நம்புறமோ இல்லையோ, யாருக்கும் தீங்கு செய்யாதப்பா, நல்லதே செய், அது ஒன்னே போதும் அப்படின்னு சில பேர் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? கடவுள் மோஸ்ட்லி ஆஃப் தி பீப்புள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் பேசுற பேச்சே இதுதான். ஆனா நீங்க எந்த ஒரு செயலுமே அவனுடைய செயல் என்ற அந்த உணர்வு தானே அங்க முக்கியம். கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் செய்கின்ற செயல் அவனுடைய செயல், இது என்னுடைய செயல் அல்ல, அந்த பிரம்ம பாவனை. அதனாலதான் இங்க சொல்றாரு, பக்தி சற்றும் இல்லாதவர்கள் மனசாட்சியோடு தம் காரியங்களை செய்தாலும் கூட பரம்பொருளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பகவானை அவங்க தான் பக்கத்துல வச்சுக்கிறது இல்லை. சோ அதனால அவங்களோட மெர்ஜி ஆக முடியாது, அவரோட மடிமேல உட்காந்துக்க முடியாது. ஆகவே கடைசியில் என்ன ஆகும்? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தங்களுடைய சொந்த தாம் செய்த காரியங்களையும் தாங்களே வெறுக்க வேண்டியவர்களாக ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். என்னடா எவ்வளவு செஞ்சு என்ன ஆச்சு, ஒரு சலிப்பு. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. என்னென்னமோ செஞ்சேன், யார் யாருக்கோ என்னென்னமோ செஞ்சேன், அவங்களுக்கு அது நிறைவே இல்லை. காரணம் என்னன்னா அங்க ஒன்ன விட்டுட்டாங்க, 0 போட்டுக்கிட்டே போனாங்க, ஒன்ன முன்னால போட மறந்துட்டாங்க. ஆகவே இதே மாதிரிதான் கடுமையான தவம் செய்கின்றவர்களும் கூட அவங்க நிலையும் அப்படிதான், கடுமையா தவம் செய்கின்றார்கள். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நம்ம பேசணும்ல, பகவானுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி போய் கேட்டப்ப அவங்க அவருக்கு மருந்து கொடுக்க வந்து மறுத்துட்டாங்க. இவர்களுடைய மனம் பரம்பொருளிடத்தில் இருக்காது. இவங்களுடைய நோக்கம் என்ன? இப்ப கடுமையான தவம் செஞ்சாங்க, இப்ப பகவானுக்கு வந்து கால் தூசை வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? என்னவாக இருந்தது சொல்லுங்கய்யா. குணப்படுத்தணுன்ற நோக்கம் தான் இருந்தது. அதாவது அவங்களுக்கு மோட்சம் வேணும்ன்றது, அவங்களுக்கு மோட்சம் வேண்டணும், நரகம் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சாகணும். மோட்ச நிலை என்பது இறைவனோடு இரண்டரை கலக்கணுன்றதான் மோட்ச நிலை. ஆனா பகவானிடத்துல அன்பு இல்லாம பகவானை தனிச்சு விட்டுட்டு மோட்சம் என்பது எப்படி கிடைக்கும்? பரம்பொருள் இடத்துல அவங்களுடைய மனம் இல்லை. அவங்களுடைய மனம் எல்லாம் எங்க இருக்குது? எனக்கு என்ன வேணும்? மோட்சம் வேணும். பெரிய பெரிய யோகிகள், கடுமையான தவறு செய்கின்ற யோகிகளுடைய மனநிலை எல்லாம் நமக்கு மோட்சத்தை அடைஞ்சாகணும்ன்ற அந்த நோக்கம் தான் இருக்கிற வழிய பரமபுருஷனை வந்து சந்தோஷப்படுத்தணுன்ற அந்த ஒரு மனநிலை இல்லை. அப்ப பக்தியிலேயே பாருங்க, அப்ப எத்தகைய பக்தி, பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது எத்தகைய ஒரு மனநிலையை உடையதாக இருக்க வேண்டும் அந்த பக்தி என்பதுலாம், அதுக்குதான் இதெல்லாம் வந்து நம்ம பாபா கொடுக்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு. இந்த இடத்துலலாம் பெரிய கடும் தவம்லாம் இங்க அவசியமே இல்லை. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ செஞ்சிட்டீங்கன்னா தவம்லாம் அடுத்ததுதான். ஏன்னா அவர் மகிழ்ச்சி அடைஞ்சா முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். அவரை மகிழ்விக்கிறதுக்காக தான் நீங்க எல்லாமே செய்யறீங்க. அவரை மகிழ்விக்க வேண்டிய செயலை செஞ்சுட்டா மீதி எல்லாம் 2ஆம் இடத்தை தான் பெறும் அது. ஆகவே இந்த கடுமையான தவம் செய்கின்றவர்கள் கூட அவங்க பரமனிடத்துல அவருடைய மனம் வந்து இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அவருடைய மனம் தங்களுடைய தவத்தின் போது நேரிட்ட, பாருங்க அது கூட இல்ல, தவத்தின் போது நேரிட்ட இன்னல்களைத்தான் எண்ணிக்கொண்டு இருக்கும். தவம் செய்கின்ற பொழுது என்னென்னலாம் நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்துச்சு, என்னென்னலாம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அப்படின்ற விஷயத்துல தான் கூட அவங்க வந்து கவனமா இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் அவங்களுடைய நிலை இருக்கும். பகவானுடைய பற்றிய சிந்தனை வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ உபவாசம் இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம் இல்லையா? நம்ம மார்கழிகள் வந்து சாதகர்கள் வந்து மாதத்துல 2 முறை ஏகாதசி வந்து கட்டாயமா நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோம். ஆச்சாரியாரு அவங்களுக்கெல்லாம் வந்து மாசத்துல 4 நாள். ஸோ இந்த உபவாசம் என்று சொன்னா அந்த உபவாசம்னு தான் சொல்லணும். அதை ஃபாஸ்டிங்னு சொல்றது வந்து பொருத்தமான வார்த்தை அல்ல. நிறைய இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் வந்து இல்லை.
ஃபாஸ்ட்னா சாப்பிடாம இருக்கிறது தான் ஃபாஸ்டிங். ஆனா அதுவல்ல இங்க உபவாசம். ஸ்பிரிச்சுவல் டெர்ம்ல ஆன்மீக ஒரு இதுல வந்து உபவாசம் என்று தான் சொல்லணும். எதுக்காக நீங்க அந்த பட்டினி இருக்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு உடலை வந்து பட்டினி போட்டு நீங்க உங்களுடைய உள்ளத்தை வந்து அன்னைக்கு உடலுக்கு வந்து வேலையை குறைச்சிட்டு, ஏன்னா நீங்க உள்ள சாப்பாடு போட்டீங்கன்னா அதுக்கு எத்தனை உறுப்புகள் வந்து அதுக்காக வேலையை செய்யும் போது உங்களுடைய உடல் சோர்வு பல்வேறு விஷயங்கள் வந்து நடைபெறும் நீங்க சாப்பிட்டு இருக்கிற காலத்துல. அப்போ உடல் முழுவதுக்கும் அன்னைக்கு ஓய்வு கொடுத்துட்டு மனம் முழுக்கும் பகவானை வந்து உடல் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கும்போது பாருங்க நல்லா தூக்கம் வரும். ஆனா வயிறு காலியா இருக்கும்போது பாருங்க சாதனை செய்யும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாமே, உட்கார முடியலையே அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச நேரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏற்படும். ஆகவே இந்த உபவாசம் என்றால் அருகிலே, உப என்றால் அருகிலன்னு அர்த்தம். வாசம் என்று சொன்னால் வாசம் இருக்கிறது, அதாவது வசிப்பதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏகாதசி உபவாசத்தின் போத பக்தியற்ற மனிதர்களுடைய மனம் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது இருக்குன்னு சொல்லுவாங்க. மாசத்துல நிறைய எந்தெந்த இது வருதோ அதுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு வந்து உபவாசம் இருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு பொழுது இருக்கோம், காலையில இருந்து சாயங்காலம் வரலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா லிக்விடா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பாடு மட்டும்தாங்க சாப்பிட மாட்டாங்க. ரைஸ் மட்டும், சமைச்ச சாதத்தை மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி டீயை குடிப்பாங்க, காபியை குடிப்பாங்க, வேற என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கு பேர் வந்து என்ன பேருங்க அதுக்கு சொல்றாங்க அவங்க? ஒரு பொழுது. அதுல ஒரு பொழுது வேற. அங்க உங்க ஊர்ல எல்லாம் ஒரு பொழுதுன்னு சொல்றாங்களான்னு தெரியாது. தமிழ்நாட்டுல ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க அத. விரதம், அந்த விரதம் இந்த விரதம். என்ன தேதி? ஒரு சந்தி. ஒரு செந்தின்வாங்க. ஆமா, விரதம் தான் சொல்லுவாங்க. நிறைய விரதம் சொல்லுவாங்க. அதுல எத்தனை விரதம் இருக்கும் பாருங்க. அதுவும் இந்த இந்துக்களுடைய பண்டிகையில அதிகமாக விரதம் இருக்கிறவங்க யாருன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். கரெக்டு தானே? இந்த விரதம் அந்த விரதம், அப்பா அப்பா அப்பா, அது கணக்கே இல்லை. எத்தனை விதமான விரதம் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஆகவே ஏகாதசி உபவாசத்தின் போது பக்தியற்ற மனிதனுடைய மனம் வந்து தங்கள் அப்படியே இந்த உபவாசம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அந்த விரதம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பச்சை தண்ணி வாயில வைக்காம இருக்காங்க இல்லையே. நம்ம ஆனந்த மார்க்கிகள் மட்டும்தான் பச்சை தண்ணி கூட வாயில வைக்காம 24 மணி நேரத்தும் தாண்டுது அது பாத்தீங்கன்னாக்கா. ஆனா அவங்க வந்து வயிற்ற பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை. அன்னைக்கு மேக்சிமம் வந்து அங்க கீர்த்தனையை பத்தியும் தியானத்தை பத்தியும் கவலைப்படணும், அதை ஈடுபடணும். எவ்வளவு பேர் நம்ம ஈடுபடுறோம்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், ஆனாலும் நம்ம செய்யற உபவாசம் என்பது நாம வயிற்றை பற்றி கவலைப்படல, குரு வந்து இருக்க சொன்னார்ன்ற அந்த நம்பிக்கையிலேயாவது நம்ம இருக்கிறோம். அந்த நேரத்தை வந்து நம்ம உண்மையிலேயே எவ்வளவு பேர் கீர்த்தனையிலையும் சாதனாவிலும் அதுக்கு வந்து அன்னைக்கு அதிக நேரத்தை ஒதுக்குறோம் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, ஆனா இங்க வந்து குரு சொல்லியிருக்காரு நம்ம இருக்கணும், அதுல பல ஆன்மீக நன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல ஆன்மீக நன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க நிச்சயமாக இருக்கிறது. உண்மைதானே? நம்ம வெளிப்படையா பேசலாம், உண்மைதான். ஆனா வயிற்ற பத்தி பட்டினி கிடக்கிறோம்ன்ற உண்மையிலேயே யாருமே எந்த ஒரு மாதிரியும் அப்படிலாம் வந்து இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆகவே அங்க பரம்பொருளை நம்ம நினைக்கிறோம், பரமபுருஷனை நினைக்கிறோம், குருவை நினைக்கிறோம். அங்க இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே, எதுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது. சரி இன்னைக்கு மிஸ் பண்ணாலும் நாளைக்கு அதை பண்ணிடணும் அப்படின்றது. ஆகவே பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பக்தி அல்லாதவர்களுடைய மனநிலை வயிற்றப்பட்டி தான். ஐயோ மணி என்ன 6 மணிக்கு விரதம் முடிக்கணும், இன்னும் 5 மணி தானே ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு தான் கவலைப்பட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்புறம் அந்த விரதத்தை அன்னைக்கு விசேஷமாக செஞ்சுட்டு அதை வந்து அன்னைக்கு விரதம் முடிச்ச உடனே அது விதவிதமான கொஞ்சம் விசேஷமா வேற செஞ்சு வேற சாப்பிடுவாங்க. ஸோ இப்படிலாம் அது போயிட்டு இருக்கும். ஆகவே பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி அற்றவர்களுக்கும் உள்ள அந்த மனநிலை என்பது என்னன்றத பாபா வந்து சொல்றாரு. சரியா? என்னன்னு கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா போலாம் அடுத்த. ஐயா எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு கேள்வி இருக்கு ஐயா, கேட்கலாமா ஐயா? பக்தி சம்பந்தமான விஷயம் தான். சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம பொதுவா நம்ம பார்த்தோமா, இந்த நம்ம இது கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் இஸ்கான் சொல்லிட்டு அவங்க தீவிரமா பிரபுபாதாவுடைய பக்தர்கள்
அவங்க வந்து முழுமையா பக்தியில தான் அவங்க ஈடுபடுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. அதே சமயத்துல இந்த அவங்களுடைய ஹரே கிருஷ்ணா என்ற அந்த மந்திரத்தை வந்து 108 முறை என்னமோ அவங்க அதை ஜபிக்கிறாங்க. என்ன கேள்வினா, அவங்களும் இந்த பக்தி நிலையில ரொம்ப ஆழமா தான் இருக்காங்க. ரொம்ப கவரப்படுறாங்க அந்த அந்த பாதையில. அப்ப நமக்கு வந்து பக்தியும் இருக்குது, நம்மளுடைய பயிற்சிகளும் இருக்குது. அவங்களுக்கு பயிற்சிகள் இல்ல. ஆனா அவங்கள பார்க்கும்போது இந்த பக்தியில ரொம்ப ஆழ்ந்து தான் இருக்காங்க. அப்ப அது சரியா? அல்லது நம்ப நம்ப 2மே நம்ப வந்து பயிற்சியும் செய்றோம், பக்தியிலும் முழுமையா இருக்கோம். அவங்க பயிற்சி செய்யாம பக்தியில இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தீவிரத்த பார்த்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தி சரிதானா? அந்த அவங்க அவங்க செய்யக்கூடிய சரிதானா? அல்லது முழுமை பெற முடியுமான்ற கேள்வி ஐயா. ஏன்னா பக்தியில மூழ்கி இருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியும் கூட. இப்போ நீங்க குறிப்பிட்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இல்லையா, அவங்க தான் அந்த ஆமா. அந்த அவங்க வந்து பயன்படுத்துற அந்த கீர்த்தனை மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே தான். கிருஷ்ணா. இது வந்து யாரு தொடங்கி வச்சது இந்த நிலைன்னு பாத்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னால பாபா சொல்றாரு இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு இந்த கீர்த்தனை பாடி அவனுடைய திருநாமத்தையே வந்து பாடிக்கொண்டே இருந்த மூலமாகவே ஒருத்தன் வந்து மோட்சத்தை அடைந்து விட முடியும். அவனுடைய திருநாமத்தை இடைவிடாமல் அவன் ஜபித்து கொண்டே இருப்பது முழு சரணாகதியோடு அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ராஜாதி ராஜ யோகத்தை தாண்டி கீர்த்தனையின் மூலமாக பகவான் அடைஞ்சிட முடியும் அப்படின்றத 100% அது உண்மையான ஒரு கான்செப்ட். அதுல தவறு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன பின்பற்றுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு வீடியோ பதிவை நான் போட்டிருந்தேன். அந்த பதிவினுடைய தலைப்பு இஷ்டா என்பது யார். அந்த வீடியோவை எவ்வளவு பேர் பார்த்தீங்க எனக்கு தெரியாது. நான் வந்து ஒண்ணு கொடுக்கறேன் அப்படின்னா அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இங்க பாருங்க, இந்த இஷ்டா என்பது யாருன்றத அதை வந்து பாபா சொல்லியிருப்பாரு. அதை வந்து நான் உங்களுக்கு அந்த அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் வீடியோவை அனுப்பிச்சிருந்தேன். பகவானுடைய திருநாமம் வந்து அதுல அந்த இதுல நீங்க படிச்சு கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதுல அனுமனும் நாரதரும் 2 பேரும் பேசிக்கிற, நாரதர் வந்து கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்விக்கு அனுமன் வந்து பதில் சொல்றான். இதுதான் அந்த 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 நான் கொடுத்த வீடியோனுடைய மைய கரு வந்து அந்த அனுமன் சொன்ன பதில் தான். யாருக்காவது நினைவு இருந்தா அந்த சுலோகத்தை விட்டுடுங்க. அந்த கருத்து என்ன அனுமன் சொன்னா பதில் சொல்லுங்க பார்க்கலாம், நினைவு இருந்தா. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம், ஆனா மனசுல எதுவும் இல்லைன்னா அப்புறம் எவ்வளவு கேள்விகள் கேட்டு என்ன பதில் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அதுக்காக நினைவுபடுத்துறதா கேட்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் அனுமன் வந்து என்ன பதில் சொன்னா இந்த இவருக்கு நாரதருக்கு ஞாபகம் இருக்கா? ஐயா அந்த சாரம் ஞாபகம் இருக்கு, ஆனா முழுமையா ஞாபகத்துக்கு வரல. அவர் வந்து இப்ப ஓம் நம சிவாய சொல்றாங்க, மத்தெல்லாம் சொல்றாங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. அப்ப அவரு வந்து நாராயணனான்னு சொல்லிட்டு வருவார் அல்லவா? அப்ப அவரோட இஷ்ட மந்திரத்தை சொல்றதுதான் சரின்ற அத மாதிரி சொல்லுவாரு ஐயா. மத்ததெல்லாம் வந்து ஏன்னா அவரு ஜபிக்கிறது அவர்தான். ஓகே, கருத்தை வந்து புரிஞ்சிருக்கீங்க. அதுல வந்து நினைவுபடுத்துற, நினைவுல வச்சுக்குங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1971 வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது இந்த ஆனந்த மார்க்க வரலாற்றுல பாபா இருந்தப்ப. அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. அதை நான் வீடியோல போடுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அது பெரிய ஒரு ஆர்டிக்கல். அதை நான் 2 வீடியோவோ 3 வீடியோவோ பண்ணி தான் போடணும் கண்டினியூவா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு. ஸோ இங்க வந்து அப்போ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால பாபா பல சொற்பொழிவுகள்ல பாபா வந்து பல தர்ஷன் கொடுக்குறாரு இல்லையா? ஜெனரல் தர்ஷன் இருக்கும், அப்புறம் டிஎம்சி அன்னைக்கு டிஎம்சி அந்த டிஸ்கோர்ஸ் இருக்கும். பாபாவுடைய ஜெனரல் தர்ஷன்ல அவர் பேசுகின்ற எல்லா சொற்பொழிவுகளும் ஆனந்த வச்சனாமிரதத்துல இருக்கும்.
ஆனா டிஎம்சி அன்னைக்கு வராபய முத்ரா கொடுக்கறதுக்கு முன்னால அவர் பேசுகின்ற சொற்பொழிவு எல்லாமே சுபாஷித சங்கரகாவில் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியலனாலும் ஞாபகம் வச்சுங்க. அன்னைக்கு அவருடைய டிஸ்கோர்ஸே வேற மாதிரி இருக்கும். பாபா அந்த 71 நடந்த சம்பவத்தப்போ ஒரு தாதா கேட்கிறாரு, ஏன் இப்படி நடந்தது? நம்ம பாபா நீங்க இருக்கும்போதே இயக்கத்துல இப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்வாரு, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால பல சொற்பொழிவுகள், பல இடங்கள்ல நான் சொற்பொழிவுகள் ஆற்றினேன். ஒரு சொற்பொழிவும் ஒவ்வொரு விதமான டாபிக், ஒரு தலைப்பின் கீழே நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச காலமாகவே என்னோட தலைப்புகள் வெவ்வேறையாக இருந்தாலும் அந்த தலைப்புகள் ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் ஒரு சுலோகத்தை திரும்ப 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 ஒரு சுலோகத்தை நான் உள்ள சொருகிக்கிட்டே இருந்தேன். தலைப்பு வேறையா இருக்கும், பேசிட்டு இருப்பேன். ஆனா இடையில இந்த ஒரு சம்மந்தமே இல்லாம இந்த சுலோகத்தை சொல்லி இதை ஞாபகப்படுத்தி இதனுடைய பொருளை சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு அவர்கிட்ட கேட்பார் அந்த தாதா கிட்ட. அந்த இதுதான் இது பாபா நான் இந்த 2 வாரத்துக்கு முன்னால 3 வாரத்துக்கு முன்னால நான் போட்டிருந்தேன். அந்த இதுல அதை படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்டம் என்பது யார் அப்படின்றது. அப்ப அதை நான் சொல்றேன். இந்த அனுமன்ட்ட போயிட்டு நாரதர் கேட்கிறாருங்க, அனுமன் நீ சாதாரண பக்தன் அல்ல, எனக்கு தெரியும். நீ ராம பக்தன்னா உன்னை விட ராமன் மேலும் பக்தி கொண்டவர்கள் யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையான ஒரு பக்தி நீ ராமன் மேலும் கொண்டுள்ளாய். அதே மாதிரி நீ கல்வியிலையும் சிறந்தவன், கல்வி அறிவியலும் நீ சிறந்தவன் தான். அதனால உனக்கு நல்லாவே தெரியும், ராமா அப்படின்னு சொன்னாலும் அந்த ராமா ரா கூட்டல் மா அதனுடைய பொருள் பரம புருஷன் என்பதுதான் அர்த்தம். அதே மாதிரி நாராயணா என்று சொன்னாலும் பரமபுருஷன் தான் என்பது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ கல்வியிலையும் அவ்வளவு சிறந்தவன், அந்த பொருள் உனக்கு விளங்காதவனெல்லாம் அல்ல. அப்படி இருந்தும் கூட ஒரு முறை கூட நீ தவறியும் நாராயணா என்று நீ உச்சரித்ததை நான் பார்த்ததே இல்லை. ரான்மா என்பதை மட்டுமே நீ உச்சரிக்கின்றாய், இதற்கு என்ன காரணம்? ஐயா முரளி ஐயா, உங்க கேள்விக்கான பதில் இதுல வருது. அங்க என்ன நடக்குதுன்றதை நான் சொல்றேன். அதுக்காக தான் இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அங்க என்ன நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவன் அனுமன் பதில் சொல்றான், ஸ்ரீநாத்தே ஜானகிநாத்தே சா பேதக பரமாத்மனி. இதுதான் அந்த சுலோகம். ததாபி மம சர்வஸ்வ ஸ்ரீ ராம கமல லோச்சனக. இதுதான் அந்த அனுமன் அவங்கள்ட்ட சொன்ன பதில். என்ன அப்படின்னா, ராமா என்று அதாவது ஸ்ரீநாத்தே ஜானகிநாத்தே என்று 2 வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. அதனுடைய விளக்கமும் அதுல கொடுத்திருப்பேன். ஸ்ரீ என்றால் லட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீ என்றால் லட்சுமி தானே. நம்ம புராண கதைகள் படி ஸ்ரீ என்றால் லட்சுமி, செல்வம் இல்லையா? ஸ்ரீ என்றால் செல்வம், செல்வத்தினுடைய அதிபதி அந்த தேவதை யாருங்க? லட்சுமி தானே. அப்போ ஸ்ரீ நாத்தே என்று சொன்னால் லட்சுமியினுடைய கணவன் நாதன். லட்சுமியினுடைய கணவன் யாருங்க? நாராயணன். ஜானகி நாத்தே, ஜானகி யாரு? சீதா. சீதா பிராட்டி ஜானகி, அவங்க பேர் ஜானகி. ஜானகி நாத்தே என்றால் ராமன். அப்போ ஸ்ரீநாத்தே ஜானகி நாதே சா பேதக பரமாத்மனி. இந்த ஸ்ரீனா அதாவது நீங்க ராமா என்று சொன்னாலும் நாராயணா என்று சொன்னாலும் அங்க எந்த வித பேதமுமே இல்லை. பரம்பொருள் என்பதுதான் அதனுடைய பொருள், அதுல பேதம் என்றும் இல்லை. ததாபி ஆனாலும், அங்கதான் பாருங்க, ஆனாலும் ரெண்டுமே வித்தியாசமே இல்லை, ஒரே பொருள் தான். ரெண்டுமே பரமாத்மா என்று சொல்வதைத்தான் அது குறிக்கும். ஆனாலும் மாமா எனக்கு சர்வஸ்வ எல்லாமே ஸ்ரீ ராம கமல லோச்சனக, எனக்கு ஸ்ரீராமன் தான், அவனுடைய கமல பாதங்கள் தான், அவனுடைய திருநாமம் ஒன்றுதான் எனக்கு தெரியும், நாராயணன் எனக்கு தெரியாதுன்றார். பொருள் ஒன்றுதான். அதாவது நான் பயன்படுத்துகின்ற ஒற்றை பெயர் எதுவென்றால் ராமா என்பது மட்டும்தான். என்னுடைய பரமபுருஷன், என்னுடைய இஷ்ட தேவன், என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய பரமபுருஷன், என்னுடைய தியானத்தின் கருப்பொருள்
ஒருவன் தான், இருவர் அல்ல, மூவர் அல்ல. இதுதாங்க ஒரு பக்தன் வந்து பகவான் அடைவதற்கான முதல் இது என்னன்னா, அவன் வந்து அழைக்கின்ற பெயர் பகவான் ஒருவனாகத்தான் இருக்க முடியுமே இல்லை, இருவராக இருக்க முடியாது, இரண்டு பெயர்களாக இருக்க முடியாது, இரண்டு பெயர்களால் அழைக்க முடியாது. இதே கான்செப்ட்ல தான் 500 வருடங்களுக்கு முன்னால அவர் வந்து கிருஷ்ண பக்தர். அவர் யாருங்க? சைத்தன்ய மகாபிரபு. ஆமா, மகாபிரபு வந்து கிருஷ்ண பக்தர். அவரு ஸ்ரீ கிருஷ்ண, அதாவது கிருஷ்ணனுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப பாடுகின்ற அந்த ஒரு இதைதான் வந்து சிஷ்டத்தை தான் அவர் வந்து பண்ணாரு. ஆனா பிற்காலத்துல வரவங்க எல்லாரும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, அப்புறம் ஹரே ராம. நீங்க பாருங்க, இந்த கான்செப்ட் இந்த பக்கத்துல ராமான்றாங்க, இந்த கிருஷ்ணான்றாங்க. போச்சா, உடஞ்சு போச்சா கான்செப்ட்? காரணம் என்னன்னா, இந்த கான்செப்டினுடைய இதே வந்து முதல்ல அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியல, அதை வழிநடத்துறவங்களும் இந்த கான்செப்ட் தெரியல. பரம புருஷனுடைய திருநாமம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அதை தான் பாபா ரொம்ப வலியுறுத்துறார். நீங்கள் அழைக்கின்ற உங்களுடைய பகவானுடைய திருநாமம் என்பது ஒன்றுதான். அதுல கடைசியா சொல்லியிருப்பார், அதனாலதான் பக்தர்கள் எல்லோரும் பாபானாம் கேவலம் என்று அவனை பாடுகின்றார்கள் என்று அதுல முடிச்சிருப்பார். சோ இங்க நீங்க கேட்ட கேள்வியில பாருங்க, அவங்க எல்லாம் என்ன மாதிரி போக முடியும்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, ரொம்ப பக்தி வச்சிருக்காங்க. ஆனா அங்க போனீங்கன்னா ராமனுடைய அந்த கோயில்களுக்குள்ள போனீங்கன்னா ராமருடைய சிலையும் வச்சிருப்பாங்க, கிருஷ்ணனுடைய சிலையும் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணருக்கு பக்கத்துல ராதாவினுடைய சிலையும் வச்சிருப்பாங்க. ராதாவுக்கும் பூஜை பண்ணுவாங்க. உண்மையா பொய்யா? ஆமாங்க, கிருஷ்ணாவுக்கும் அப்புறம் ராமாவுக்கும் பூஜை பண்றாங்க. ஆமா, அனுமனும் வச்சிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, அனுமனுடைய சிலையும் வச்சிருப்பாங்க, அதுக்கும் பூஜை பண்ணுவாங்க. ஆனா பாடுறது வந்து ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ணன்னு இதுல வந்து உல்டா வேற பாடுறது. இது எல்லாமே கீர்த்தனனுடைய அந்த தாத்பரியத்துக்கு, அந்த இலக்கணத்துக்கு முரண்பாடாக போகுது. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறார்கள், மிகுந்த பக்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா யார் மேல? ராமர் மேலையா, கிருஷ்ணர் மேலையா? யாரையா வணங்குறீங்க நீங்க? யார் உங்களுடைய தெய்வம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்ப இந்த கான்செப்ட் எப்படி வந்து அது வந்து சரியான பயனை கொடுக்கும் என்பதுதான் கேள்வி. ஏதேனும் ஒன்றை நீங்க ராமா என்று சொன்னால் ராமனை மட்டுமே நீங்க வணங்குங்கள். அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட் வந்து கரெக்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராப்பரான வேல போனீங்கன்னா, அந்த பக்தி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிறப்புலையோ அடுத்த பிறப்புலையோ சரியான ஒரு பாதை, சரியான குருவனுடைய இதுல வந்து பிராப்தி கிடைக்கும். சோ இங்க நீங்க வந்து அவர்களுடைய பாதை என்பது நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்குது, ரொம்ப வந்து வசதியான ஒரு இயக்கமா இருக்குது உலகத்துல. அதுக்கு வந்து கோடி கோடியான பணம்லாம் வந்து அவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய பக்தர்கள்லாம் கொட்டி கொடுக்குறாங்க அங்க. ஆனா அதன் மூலமாக அவங்க வந்து மோட்சத்தை அடைவதோ பரம்பொருளை அடைவதோ என்பது நான் என்னுடைய வாயால சொன்னா அது தப்பாயிடும். அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னா தப்பாயிடும் தானே. காரணம் வந்து அவங்க தவறு இல்லை, அவங்களுக்கு புரியல இந்த கான்செப்ட். இதுதான் பக்தியினுடைய இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, நான் ஒன்றும் இதா சொல்லல. அதைதான் குருதேவர் நமக்கு எடுத்து சொல்றாரு. ஒரு பக்தனுக்கு தன்னுடைய இலக்கு என்பது இஷ்டா என்பது ஒற்றை பெயர் கொண்ட ஒரே ஒரு பரம புருஷன் தான். அந்த கான்செப்ட் இருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு இறைவனோட திருநாமம். இந்த இடத்துல மற்றொன்றையும் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ ஆக்சுவலா நான் பிரபா சங்கீதத்துல அதை சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. அதனால அந்த பிரபா சங்கீதத்துல சொல்ல வேண்டிய பிரபா சங்கீத் வந்து இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறாங்க? சிவ சங்கர ஹே சுபங்கர, அந்த பாட்டு தான் பாட போறோம். சிவனை பற்றி பாட போறோம். இப்ப சிவன் வந்து தாரக பிரம்மாக வந்தாரு. அவர் தாரக பிரம்மா தானே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையே, இல்லையா? உங்க கேள்விக்கு பதில் முடிஞ்சிருச்சியா? அது என்ன நான் சொல்லிட்டேன். ஸோ அது பயன் கிடைக்குமா இல்லையான்றத அவர்களெல்லாம் பக்தர்கள் தான் உண்மையிலேயே. அவங்க வந்து அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணுன்றது யாரும் சொல்லி கொடுக்கலன்றது ஒன்றுதான் அங்க குறை. ஆனா சின்ன டவுட் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு இல்லையா? அப்போ
இல்லம்மா, ஹரே ராம. அவர் வந்து கிருஷ்ண நாமத்தை தான் சொன்னாரு. அவர் என்ன செயல் சொன்னாருன்றதுக்கு வந்து நான் வந்து இல்ல. ஆனா அவருக்கு கான்செப்ட் வந்து இது. அவர் வந்து ராமனையோ கிருஷ்ணனையோ சேர்த்துக்கல, ரெண்டு பேரையும் அவர் சேர்த்துக்கல. கிருஷ்ணரை மட்டும்தான் அவர் வந்து அவர் வந்து வணங்கினாரு. கிருஷ்ணனுடைய திருநாமத்தை மட்டும்தான் அவர் வந்து பாடினாரு. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தது யார்? நான் இது வந்து இது வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வந்து பிற்காலத்துல இவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க ராமருடைய காலத்தையும் ராமாயணத்தினுடைய காலத்தையும் இதையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ராம வந்து கிருஷ்ணனுடைய அவதாரமா தானே சொல்லிக்கிறாங்க. ராமன் வந்து தச அவதாரத்துல ராம அவதாரம் என்பது ஒரு அவதாரமா வச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ண பக்தர்கள் எல்லாம் ராமனையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ராமனும் கிருஷ்ணன் தானே, அவருடைய அவதாரம் தானே. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அவதாரம் மாதிரி என்ன வேணும், திருநாமம் ஒன்றைத்தான் இருக்க வேண்டும், அவ்வளவுதான் ரூல். அதுதான். அப்ப பின்னால வந்தவங்க எல்லாரும் ராமனையும் இழுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை விட ராமனுக்கு தான் முக்கியத்துவம் இன்றைய உலகத்தில் இருக்குது. உண்மையா போய் அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? கிருஷ்ணனை கூட மறந்துடுறாங்க இப்ப கொஞ்சம் பேர், ராமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனா ராமன் என்பதே வந்து அவர் வந்து அவதாரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவதாரத்தினுடைய கோட்பாடு என்னன்னு தெரிஞ்சா இதெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. மச்ச அவதாரம் என்பது, கூர்ம அவதாரம் என்பது, இதெல்லாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா நீருக்குள்ள வாழ்ந்த உயிரினங்களாக இருந்த பொழுது பகவான் அந்த நீரில வாழுகின்ற உயிர்களாக அவர் தோன்றினார். நீரிலும் நிலத்திலும் வாழுகின்ற ஆமையாக, ஆமை பாருங்க நீரிலையும் இருக்கும், அடுத்தது நிலத்திலையும் வாழும் இல்லையா? அடுத்தது வராக, அடுத்தது பன்றியினுடைய அவதாரம் என்பது அது நீர்ல வாழாது, நிலத்துல மட்டுமே வாழும். இப்படி அடுத்தடுத்த பரிணாமத்துல வருகின்ற ஒவ்வொரு உயிர்களும் இறைவனுடைய அவதாரங்கள் என்று அதை வந்து சொல்லப்பட்டிருக்கிற வழியா இறைவன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க புராணத்தில் இது எல்லாத்தையுமே தச அவதாரனும் அவதாரம் வந்து அவர் வந்து இந்த 10 அவதாரங்கள் எடுத்து அவர் தான் பரமபுருஷன் வந்தார் அப்படின்றாங்க. எல்லா தோற்றங்களும் பரமபுருஷன் தான். அவங்க இத்தனை ஒரு ஸ்டேஜ்லயும் அவர் தான் வந்தாருன்றதான் அதனுடைய கான்செப்ட். முதல்ல நீர்லேருந்து தான் உயிர்கள் வாழ்ந்தன, உயிர்கள் தோன்றின என்பதுதான் நம்மளுடைய ஆன்மீக இது சொல்லுது. ஆனா அது அங்கிருந்து இல்லை. தாயி என்று சொல்லக்கூடிய அந்த ஓர் அணுவனுடைய அமைப்புடைய தாவர உயிரினம் தான் முதல்ல இந்த பிரபஞ்சத்துல தோன்றினது என்பது பாபா சொல்றார். அதனுடைய தாவரத்தினுடைய பெயரும் அந்த பாசி இனத்தினுடைய பெயர் காயி என்று பாபா சொல்றார். ஆகவே அந்த அவதார இத கோட்பாடை நம்ம தனியா ஒரு கான்செப்டா நம்ம ஒரு வகுப்பாவே நம்ம பார்க்கலாம் தேவை ஏற்பட்டார். ஆகவே இங்க வந்து அவரு வந்து கிருஷ்ணனை மட்டும்தான் அவர் பாடினார். அவர் 500 ஆண்டுகளுக்கு முன்னால கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லி, ஆனா கீர்த்தனை அவரோட திருநாமத்தை மட்டுமே பாடுகின்ற அந்த ஒரு கான்செப்டை தான் கொடுத்தாரு. பின்னால இந்த நம்பிக்கை உடையவர்கள் எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்றாங்களா? ஹரேனா யாருங்க? ஹரா. ஆமா, அதே ஹரா என்று சொன்னால் சிவனை குறிக்கக்கூடியது. அப்போ இங்க சிவனையும் சேர்த்துக்கிறாங்க. சில பேர் பாடுவோம் பாத்தீங்கன்னா சிவனையும் கூட சேர்த்துக்குவாங்க, கிருஷ்ணனையும் சேர்த்துக்குவாங்க. ஆகவே இது எல்லாமே ஒரு தப்பான ஒரு கீர்த்தனையினுடைய அமைப்பு. அப்படி பாட முடியாது. இப்ப சிவனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பரமபுருஷன் தான் என்று சொன்னால், இப்ப நீங்க வந்து சிவனை வந்து, ஏன்னா நம்மளுடைய கான்செப்டே வந்து அவரை வந்து தாரக பிரம்மா தானே, முதல் தோன்றிய தாரக பிரம்மா தானே. ஏன் நீங்க வந்து ஓம் நம சிவாயா ஏன் பாடக்கூடாது? அவருடைய திருநாமத்தை மட்டும் ஏன் பாடக்கூடாது? ஏன் பாடுறது இல்ல? சரி, அடுத்தது கிருஷ்ண பரமாத்மாவா அடுத்து அவரே தான் வந்தார்ன்ற கான்செப்ட் நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு யுகத்திலையும் பரமபுருஷன் தோன்றுகிறார். தோன்றுகின்ற பொழுது அந்தந்த யுகத்துல அவருக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். ஆனா ஒற்றை பொருள் தான். அவரே தான் திரும்ப தோன்றி வருகிறார். அடுத்த யுகத்துல இப்ப தோன்றி வந்துட்டாரு. அடுத்த யுகம் வரும்போது மறுபடியும் தோன்றுவாரு. ஆனாலும் இதுக்கு முந்தைய அந்த யுகத்துல தோன்றிய அவருடைய திருநாமத்தை நாம் ஏன் நம்மளுடைய தியானத்துக்கோ இதுக்கோ வந்து பயன்படுத்துறது இல்ல? அவங்க எல்லாமே தியாரக பிரம்மா தானே ஐயா, சொல்லுங்கய்யா. நாமெல்லாம் மார்க்கிகள் தானே. கான்செப்ட் பாபா அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலையே. ஏன்னா நாம வந்து தாரக பிரம்மா பார்த்துட்டோம். தாரக பிரம்மாவை பார்க்காதவங்க, தாரக பிரம்மா வந்து அந்த இது தெரியாதவங்க கிருஷ்ணனையும் சேர்த்துக்குவாங்க, சிவனையும் சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் கடவுள் தெரியுமோ, எந்தெந்த கடவுள்லாம் மனிதர்கள் படைத்தார்களோ அத்தனை கடவுளும் அவங்க சேர்த்துக்குவாங்க. மனிதர் படைத்த வந்து கடவுள் எல்லாம் அவங்க வந்து வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே மோட்சத்திற்கோ பகவானை வந்து
அடைவதற்கான பாதையோ அது அல்லவே அல்ல. அவர்களுடைய நோக்கமே வேற. எந்த பேர் சொன்னாலும் அவங்களுடைய நோக்கம் வந்து எதையேனும் பெருவெண்ணம், அதை பாடுவதன் மூலமாக துதி பாடி எதையேனும் இறைவனிடத்திலிருந்து வேண்டிதான் அவர்கள் பாடுகின்றார்கள். இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகவோ, இறைவா நீ வேண்டும் என்பதற்காகவோ, இறைவா உன்னை மகிழ்விப்பதற்கு என்ற கான்செப்ட் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பாடுறது இல்லை. ஆகவே நம்மளுடைய ஆனந்த மார்க்க சிஸ்டத்திலும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரும் சரி, சிவபெருமானும் சரி, தாரக பிரம்மாவும் இருந்தாலும் நாம இந்த யுகத்துல தாரக பிரம்மாவை வந்த பாபாவை மட்டும்தான் நாம வணங்க வேண்டும் என்பதும், அவர் ஒருத்தர் தான் உங்களுடைய இஷ்டா என்பதும். எந்த யுகமானவன் அந்த யுகத்துல வந்து பரமபுருஷன் யார் வந்திருக்காங்களோ அவங்கதான் உங்களுடைய இஷ்டா. அதனால தோன்றியவரை விட்டுட்டு இதுக்கு முதல்ல வந்து தோன்றி மறைஞ்சவரை வந்து நீங்க அவருடைய திருநாமத்தையோ அவருடைய வடிவத்தையோ அதை வந்து வச்சுக்கிறது என்பது வந்து ஏற்புடையது அல்ல. இதை நான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு பாடுகின்ற பொழுது சிவனை பற்றி நம்ம இன்னைக்கு பாடுறோமே, இது வந்து சிவனை பற்றி நம்ம பாட வேண்டிய என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பாடும்போது சிவனை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். பட் இப்ப நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இந்த இதுக்கு பின்னால இருக்கிற ஐயா கேட்ட கேள்விகளுடைய தொடர்ச்சி வந்து வேறு சில விஷயங்களும் நான் சொல்ல வேண்டியது. சரியாங்க ஐயா? மறுபடியும் ஐயா? சரிங்க, தெளிவா இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனத்துல வச்சுங்க. ஓகே ஓகே. என்ன ஓகே, நம்ம பிரபா சங்கீத்துக்கு போயிடலாம் அப்போ. சரியா? சரிங்க.